ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரெஸ்பான்ஸ் இப்போ நம்ம ஒரு அவெஞ்சர்ஸ் படத்துல ஹல்க் மோர் இம்பார்ட்டண்டா, தார் மோர் இம்பார்ட்டன்ட்ல நம்ம கேட்கவே மாட்டோம்ல. ஏன் நம்ம தமிழ் சினிமானா கேட்கிறோம்? அதே மாதிரி தான் இங்க சாதி இல்லைன்னு நீங்க ஒத்துக்க சாதி இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. இருக்குல்ல, அப்ப அதோட தானே படம் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரெஸ்பான்ஸும் தியேட்டர்ல ரொம்ப நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. காமெடியோ அந்த மாதிரி ஜானரோ கிடையாது. இது ரொம்ப முக்கியமா ஒரு மெசேஜ் உள்ள படம். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இம்பாக்ட் இருக்கு. படத்துல வெளியிடும்போது இம்பாக்ட் இருக்கு. ஒன்லைனா இது ஒன்லைனரே கிடையாது. ஒரு நடந்த கதையை எடுத்திருக்காங்க. அப்படி போய் இந்த மாதிரி நடந்திருக்கா, இந்த மாதிரி பீப்புளை லாக் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எல்லாத்தையும் சொன்ன மாதிரி எனக்கு இந்த காடு மலை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ அது சம்பந்தமா அவங்க 2 பேரோட லவ், அதுக்கப்புறம் அந்த காடு மலையில நடக்கிற விஷயங்கள் அதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. எந்த அளவுனா ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்கான ஒரு ஷாக்கிங் வரும். அது இருக்கு. எனக்கு ரொம்ப வெளியில வரும்போது இம்பாக்ட் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். எல்லாரும் பார்ப்போம். படம் தண்டகாரண்யம் அதே நாதிரோட 2வது படம் மிக அருமையா நேர்த்தியா பண்ணியிருக்காரு. முதல் படத்தை விட இந்த படத்துல நிறைய டெக்னிக்கல் விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கதையும் நல்ல கிரிப்பா எடுத்திருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா என்கேஜிங்கா இருக்குது. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர 20 மினிட்ஸ் செம்ம எமோஷனல் டச் படத்தை வேற லெவலுக்கு எடுத்து போச்சு. படத்தோடைய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகர் தான். அவர் தான் படத்தோடைய ப்ளஸ். அவர் என்ன மேக்கிங் பண்ணாலும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்தால் மட்டும் தான் படம் அடுத்த கட்டத்துக்கு போகன்றத ஜஸ்டின் பிரபாகர் செம்மையா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் ஒரு பழங்குடியின மக்கள் எவ்வளோ இன்னல் பட்டு அந்த காடு சார்ந்து வாழ்ற அவங்க மக்களுக்கு எவ்வளோ கஷ்டங்களை இந்த முதலாளித்துவம் கொடுத்துட்டு இருக்குன்றது தான் படத்தோடைய மைய கருத்து. இங்கே நம்ம நாட்டிலையும் சரி வடநாட்டிலையும் சரி முதலாளித்துவம் தொழிலாளித்துவத்தை எப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்றது தான் கதை. அவங்க நினைச்சா என்னைக்கு வேணா எப்போ வேணா என்ன சட்டம் வேணா போட்டு என்ன வேணா பண்ண முடியுன்றத படத்தை நேர்த்தியாக காமிச்சிருக்காரு. ஆமா, ஃபேக் ஆர்மி இது நடக்கிறது உண்மையாக நடக்கிறது தான் போட்டிருக்காரு. நக்சலைட்டுங்களை அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குறோன்ற பேரில் அவங்களை இட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்மி ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஆர்மி போஸ்டிங்கும் தரோன்ற மாதிரி சொல்லி அவங்க நக்சலைட்டுகளை என்ன பண்ணணுன்றத அவங்க அவங்களுக்கு பதவி கொடுக்காமலே அவங்களை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றத படத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் ரொம்ப சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காரு. ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்த தலைவர் மாதிரி ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு. கிளைமாக்ஸில் அவர் வர சீன்லாம் வேற லெவலில் கூஸ் பம்பாக இருக்கும். இன்டர்வல் பிளாக்ல வர சீன்லாம் கலையரசன் ஆஸ் யூஷுவல் நல்லா அவர் கொடுத்த ரோலை பண்ணியிருக்காரு. எப்பயும் போல கலையரசன் இந்த படத்துலையும் கிளைமாக்ஸில் இது பண்ணுறாங்க. படம் அதான் பிரதர், ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக படம் எடுத்துகிட்டு அவர் சொல்ல வந்த மெசேஜை ஃப்ளாட்டாக நல்லா கிரிப்பாக சொல்லியிருக்காரு. பட் காமன் ஆடியன்ஸுக்கு இது ரீச் ஆகுமான்றது பெரிய சந்தேகமான ஒரு கேள்வி தான். காமன் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணனாக்கா கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட்டை உள்ள வச்சு படம் எடுத்துகிட்டு போனால் தான் அவங்க சொல்ல வேண்டிய கருத்தை ஈஸியாக ரீச் பண்ண முடியும் காமன் ஆடியன்ஸை. அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு நீலம் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் படம் பண்ணிட்டு நீலம் ஃபாலோவர்ஸுக்கும் அவங்க சமூகம் சார்ந்த மக்களுக்கு மட்டும் ஒரு படத்தை எடுத்துட்டு போகாமல் மக்களுக்கு காமன் ஆடியன்ஸ் கொடுக்கணும்னா கொடுக்கணும். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக தான் நம்ம பார்க்கணும். அது அவர் மக்கள் பண்றாங்கனாக்கா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய வாழ்வியல் நிறைய இருக்குதுன்றதால அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் அவர் மக்கள் சார்ந்த படங்களாவே எடுத்துட்டு இருக்காரு. பட் கமர்ஷியலா மசாலா படம் எடுக்கிறதுக்கு நிறைய இயக்குநர்கள் ப்ரொடியூசர் இருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் கொடுக்கறதுக்கு இவங்க மட்டும் தான் இருக்குதால அந்த மாதிரி படங்கள் பண்றாங்க. நல்ல அந்த முதலாளித்துவம் தொழிலாளிகளை எப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்றது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்த மெசேஜ் அவர் 2ஆம் உலக போரில் கடைசி ஒன்றிலே சொல்லியிருப்பாரு. பட் இந்த படத்தை அவர் இத்தனை வருஷம் கழிச்சு பண்றான்னும் போது இன்னும் கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தா காமன் ஆடியன்ஸ் ரீச் ஆயிரு. என்னுடைய ஃபீலிங்ஸ் அதுதான். காமன் ஆடியன்ஸ் ரீச் பண்றது தான் சினிமா. நீங்க உங்க மக்களுக்கே படத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது கடைசி வரைக்கும் ஒரு தேக்கத்திலே தான் இருக்கும். காமன் ஆடியன்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போறோன்றதை சொல்லி தான் அந்த காமன் ஆடியன்ஸ்க்கு என்ன மெட்டீரியல் கொடுத்தாங்கன்றதால தான் இப்போ மாரி செல்வராஜும் ரஞ்சித்லாம் வெளில வராங்க. அவங்கள மாதிரி வெளில வரணும்னாக்கா நீங்களும் கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட்டை உள்ள போட்டு தான் படத்தை எடுக்கணும். நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நல்லா இருக்கு. கொஞ்சம் நெக்ஸ்ட் படத்தில் கொஞ்சம் மெனக்கட்டிங்கனாக்கா அடுத்த கட்ட இயக்குனராக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓவரால் படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சுங்க படம். கண்டிப்பா பார்க்கணும் அந்த படம். இது ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கான எடுத்திருக்காங்க படம். பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காங்க.
நிறைய சிஜி யூஸ் பண்ணாம ரியல் எலிஃபென்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு படம். ஸோ கண்டிப்பா நம்மள இந்த படம் பார்த்து தான் ஆகணும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னு தெரியவே இல்லை. இப்பதான் அந்த படம் பார்த்து இந்த மாதிரி இவ்வளவு கொடூரமான விஷயம் எல்லாம் நடக்குதேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ண. ஆக்சுவலா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களேன்னு. கண்டிப்பா இந்த மாதிரி மெசேஜ்ல வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ ஐ ஃபீல் எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச் திஸ் கைண்ட் ஆஃப் மூவி. எல்லாரும் வந்து அவங்க ரோல்ஸ் ரொம்ப கன்வின்சிங்கா பண்ணிருக்காங்க. ஒருத்தங்க அவங்கவுங்க ரோலுக்கு ரிக்வயர்மெண்டா அவங்க பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு அவெஞ்சர்ஸ் படத்துல ஹல்க் மோர் இம்பார்ட்டன்டா தார் மோர் இம்பார்ட்டன்ட்ல நம்ம கேட்கவே மாட்டோம்ல. ஏன் நம்ம தமிழ் சினிமான கேட்கிறோம். ஸோ எவ்ரி பர்சன் ஹூ வாஸ் இன் திஸ் மூவி அவங்க அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அந்த காஸ்டியூம்ல இருந்து அந்த டைம் லைன்ல இருந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. I feel Vinsu Sam வந்து என்னோட roommate and flatmate. We've been living together for 5 years. So இந்த படம் வந்து is her first debut. Honestly பார்த்தா வந்து இது வந்து அவங்க first debutனு மாதிரி சொல்லியிருக்கவே முடியாது. because அவங்க அவ்வளோ கன்வின்சிங்கா ஆக்ட் பண்ணாங்க. and அந்த softness of a heroine is really required for a movie like this. அவங்க கொண்டு வர ஒரு டைனமிக்ஸ் வந்து இந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அப்போதான் வந்து அந்த கேரக்டர்ஸோட ரியல்னஸ் தெரியுது. அந்த கேரக்டர்ஸ் கூட வந்து ஒரு வைஃப் இருக்கு, ஒரு லவர் இருக்கு, ஒரு சாஃப்ட் சைடு இருக்கு. ஸோ அண்ட் ஐ ஃபீல் லைக் மற்ற பேர் வந்து ஆக்டர்ஸை வந்து ரொம்ப அந்த ஆம்பளைனா இப்படிதான் இப்படி அந்த விமென்க்கு வந்து அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் இது வந்து இந்த என்டையர் மூவி வந்து அவர் வந்து அவர் வைஃப்க்கு ஒரு பெட்டர் லைஃப் கொடுக்கணும்னு தான் இந்த மாதிரி தேடி போறாரு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூவிக்கு. ஓவரால் படம் இஸ் ரியலி குட், ஃபென்டாஸ்டிக் மூவி. தேங்க் யூ. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் அந்த படத்துல நடிச்சிருக்கேன், கௌரவன்ற ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லா படத்தை பத்தி நான் ரிவீல் பண்ண விரும்பல, தயவு செஞ்சு போய் பாருங்க. தியேட்டர்ல இப்ப பார்த்து எல்லாம் வெளியே வந்த பிறகு ஒரு மாதிரி சைலண்டா அவங்க ரொம்ப ஒரு ஏதோ ஒரு விஷயம் அவங்க அஃபெக்ட் பண்ற ஒரு ஜோன்ல தான் வந்தாங்க. எனக்குமே பர்சனலா ரொம்ப அஃபெக்டா இருக்கு. என்னோட ஃபேமிலி எல்லாம் பார்த்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கமர்ஷியலா ரொம்ப அழகா ஒர்க் ஆயிருக்கு. ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல வந்து அந்த படத்தை பாருங்க. என்னன்னா எங்களுக்கு ஸ்டோரி ஓரளவுக்கு தெரியும். ப்ளஸ் நான் அங்கே ஒர்க் பண்ணதுனால எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரிலேட்டபிளான விஷயமா இருந்துச்சு. கலையண்ணா பர்ஃபார்மன்ஸ், தினேஷ் அண்ணா சீன்லாம் வந்து பயங்கர மாசா இருந்துச்சு. அதனால எதிர்பார்க்கல. அதோ ஜஸ்டின் சாரோட மியூசிக்கும் தினேஷ் அண்ணாவோட பர்ஃபார்மன்ஸும் சேர்த்து வெடிச்சிருச்சு. படத்தில் நினச்ச வின்சு, ரித்விகா, மெலடி, முத்துனா எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஷபீரனா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படம் தயவு செஞ்சு எல்லாமே பார்க்க வேண்டிய படம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம் இது. ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை வந்து தியேட்டர் வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு, ஒரு படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதான் பழங்குடி மக்களுடைய வாழ்வியலில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, அவங்க சைட்ல இருந்து ஒருத்தர் எப்படி அரசாங்க வேலைக்கு போறதுல எவ்வளோ சிரமங்கள் மேற்கொள்ள வேண்டியதா இருக்குது, அதெல்லாம் படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? படத்தோட ஹீரோ இல்லை, நான் 2 பேருமே ஹீரோ தான். 2 பேருக்குமே தனித்தனி இது. அது சொன்னோம்னா அது ரிவீல் ஆகிடும். பட் அது நீங்கள் தேட்டரில் பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகும். 2 கேரக்டருமே, அதாவது 2 ஆர்டிஸ்டுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் எப்படி? நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இது ஒரு புது களம். அதாவது ஒரு படமும் ஒரு ஜானரில் இருக்கு இல்லைங்களா. இந்த படம் வந்து பழங்குடி மக்களுடைய வாழ்வியலை பேசுது, அவங்க லைஃப்பில் நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸை பேசுது. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்லா இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் வந்து யதார்த்தமாக இருந்துச்சு. ரொம்ப எளிய மக்களோட வாழ்வியலை படம் பேசிருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. 2வது எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஒரு பழங்குடி மக்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாயகன் நார்த்தில் போயிட்டு அதே பழங்குடி. ஸோ அது கனெக்ட் ஆகுது. அது ஒரு ஜாகிரபிக்கலாக என்ன ஜாகிரபியாக இருந்தாலும் பழங்குடி மக்கள் இப்படி தான் ஒடுக்கப்படுறாங்க, எளிய மக்கள் ஒடுக்கப்படுறாங்க. இந்த விஷயங்களை அது கனெக்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு. யாரு ஹீரோ? கதை தான் ஹீரோ பிரதர். கலையரசன் ஹீரோ இல்ல, தினேஷ் ஹீரோ இல்ல, கதை தான் ஹீரோ பிரதர். கதைக்கு உண்டான எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் எந்த விதமா காண்டா இருக்காரு? ஹீரோயின்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின்ஸ் வந்து அந்த பிரியா அப்படின்னு அவங்க புதுசா வந்திருக்காங்க போல, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரித்விகா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது இளையராஜாவோட ரெஃபரன்ஸ், ஓ பிரியா சாங்கோட ரெஃபரன்ஸ், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த ஹிந்திக்காரர் இவருக்காக அந்த இது வச்சுட்டு போவார்ல, அந்த விஷயங்கள் அங்கே நல்லா லைவ்லியான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த லவ் காட்சிகள் நல்லா இருந்துச்சு. கலையரசன் அந்த பிரியா காதல் காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எமோஷனாவே நல்லா கனெக்ட் ஆச்சு. ஒரு எப்படி சொல்றது, எல்லா எமோஷன்ஸும் நல்லா இருக்கு.
இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம பார்த்துட்டு வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவனும் பாவம் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் தான். அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். ஓவரால் வந்து படம் சூப்பர். சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் ரொம்ப சூப்பர் பிரதர். படம் ரொம்ப அருமையா இருக்கு. பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகளையும் அரசு இயந்திரத்தினுடைய கோளாறுகளா இருக்கட்டும், இல்ல அவங்க வஞ்சிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், பணம் படைத்தவர்களை என்னவா அணுகுறாங்க, அன்றாட பிழைப்பில் இருக்கிற மக்களை என்னவா இந்த அரசு அணுகுது அப்படின்றத குறிச்சும், அவங்களோட லாபங்களுக்காக எந்த அளவுக்கு போற முகம் எடுத்துக்க முடியும் அப்படின்றத படம் பேசுது. இது கமர்ஷியல் படம் இல்லையா? அப்ப தங்காலான்லாம் கமர்ஷியல் படம் இல்லையா? நம்ம மாமன் பார்த்தோம். அது என்ன ஒரு சமூகத்தை சார்ந்தேன்னு எனக்கு புரியல. இந்த சமூகத்துல ஒடுக்கப்படுற மக்களா இருந்து அவங்களோட வழிய சொன்னா அது சாதி படமா போயிடுது அப்படின்னு சொன்னா கிடையாது. இந்த சமூகத்துல எல்லா பிரச்சனையும், காதல் இருக்கு, காதல் படத்தை நம்ம ஒத்துக்கிறோம்ல, அதே மாதிரிதான் இங்க சாதி இல்லைன்னு நீங்க சாதி இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. இருக்குல்ல, அதோட தானே படம் இருக்கு. இன்னொன்னு, இது வேற ஒரு டைமென்ஷன் ஆஃப் பாலிடிக்ஸ பேசுது. எனக்கு எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. தே ஹாவ் ஈக்குவல் ஸ்பேஸ் படத்துல. வெயிட்டேஜா இருக்கட்டும், இல்ல நடிக்கிறதுக்கான ஸ்பேஸா இருக்கட்டும், எல்லாமே தே ஹாவ், என்ன சொல்றது, ஒரு சீனுக்கு வந்துட்டு போனாலும் அவங்க பதிச்சுட்டு போற மாதிரியான ஒரு இதுல இருக்காங்க. என்ன அட்ராக்ட் பண்ண கேரக்டர் அமிதாப் பச்சன் மட்டும்தான் எனக்கு என்ன அட்ராக்ட் பண்ண கேரக்டர். படம் ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எல்லாரும் படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ எமோஷன் வந்து ரொம்ப ஒர்க்கா இருக்கு. எனக்கு ரொம்ப ஒர்க் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் ஷூட் பண்ணும் போது அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப இருந்துச்சு. ஃபைனல் எடிட்ல வரணும்னு அதே மாதிரி தான் மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. இமோஷன் ரொம்ப, எண்டிங் எஸ்பெஷலி ரொம்ப ஒரு டீப்பான ஒரு எண்டிங். ஸோ அது எல்லாருக்கும் அதே எமோஷன் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ அதான், நான் ரொம்ப ஹாப்பி ப்ரோ. இது என்னோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ். மக்கள் கூட என் படம் இவ்வளவு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன் நானு. அவங்க கூட எல்லாரும் சேர்ந்து படம் பாக்குறது எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதான், தேங்க்யூ.